பட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. என்னென்னா ஒரு கூகையிலேருந்து வரவங்க இயக்குனராக வராங்கங்கிறதுடைய அதை தாண்டி ஒரு எழுத்தாளர் அங்கேருந்து ஒரு நாவலாசிரியர் உருவாகி ரொம்ப சந்தோஷமாக நான் பார்க்குறேன். ஸோ கூகை என்பது திரும்ப திரும்ப சினிமா நம்ம திரைக்கதை எழுதணும், டைரக்டர் ஆகணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கு நல்ல இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் உருவாகணுங்கிறத நான் விரும்புகிறேன். ஸோ அதுதான் சினிமாவுடைய அடுத்த கட்டமாக நான் நினைக்கிறேன். அப்புறம் நான் ஒரு விஷயம் மட்டும் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, தமிழில் இன்றைக்கி கான்டெம்பரரியாக இருக்கிற நவீனம் இன்றைய இளைஞர்கள்கிட்ட ஃபிக்ஷன் ரைட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. குறிப்பாக தலித் பர்ஸ்பெக்டில் எழுதுகிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அதனாலேயே என்ன மாதிரி ஆட்கள் திரும்ப திரும்ப ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரியே கூப்பிடப்பட்டிருக்கு. நான் நிறையா எழுதுறதும் இல்லை, ஏன் நிறைய பேர் எழுத மாட்டுறாங்க? இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி நவீனமாக நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன, இன்றைக்கி இருக்கிற நவீன மனம் எப்படி ஒரு தீண்டாமையை சந்திக்குதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப நிறையா இருக்குது. ஆக்சுவலாக அது நிறையா பேர் நம்ம எழுதலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. சினிமாவாக தான் எடுக்கணும், நம்ம அந்த கதையை திரைக்கதையாக தான் சொல்லணும், நம்ம டைரக்டராக தான் ஆகணுங்கிறது ரொம்ப உங்களுடைய கனவுங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் எடுத்த உடனே டைரெக்டாக அந்த ஃபார்மேட்குள்ளே போகும்போது நிறைய கலைகள் இருக்கும். கலை நான் சொல்கிறது வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸை வந்து நீங்கள் ஒரு குறுக்கு வழியாக நான் சொல்கிறதுனா நீங்கள் நாவல் எழுதலாம். ஆக்சுவலாக ஒரு திரைக்கதை எழுதணுன்றதுக்கு முன்னாடி அதை நாவலாக எழுதலாம். லேட்ரல் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. திரைக்கதை நீங்கள் எழுதுறது லேட்ரல் ரைட்டிங்னா என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் எழுதுறது. ஓகே, அதனுடைய மொழியை பற்றி, அதனுடைய வடிவத்தை பற்றி, அதனுடைய கான்ஃப்ளிக்டை பற்றி கவலைப்படாமல் ஒரு தான் தோன்றித்தனம் இருக்கும் அந்த ரைட்டிங்கில். அது வந்து ஆங்கிலத்தை வந்து சப்ளைம்னு சொல்லுவாங்க, ஒரு சன்னதம். ஸோ அது எதை பற்றியுமே கவலைப்படாது. நம்ம அப்படி எழுதி பார்க்கலான்னு எனக்கு தோணுது. நீங்கள் எடுத்தோன்னே திரைக்கதை எழுது, அது ஒரு நாவலாக கூட மலர்ச்சி அடையும். ஸோ அது உங்களுடைய வட்டாரம் சார்ந்து, உங்களுடைய நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் சார்ந்து அப்படி எழுதுங்க. அது சிறுகதையாக கூட எழுதலாம். ஒரு நாவலாக எழுதுறதுக்கு மட்டும் சிறுகதையாக கூட எழுதலாம், இல்லை கவிதையாக எழுதலாம். ஸோ இது என்ன ஆகும் ஒரு கட்டத்து மேலேன்னா, நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணியிருப்போம், ஒரு சிறுகதை எழுதியிருப்போம், ஒரு கவிதை எழுதியிருப்போம், ஒரு நாவல் கூட எழுதியிருப்போம். ஸோ அதனால் நீங்கள் கூகையில் இருக்கிறவங்க பெரும்பான்மையான நண்பர்கள் வந்து இயக்குனராக ஆகணுங்கிற கனவு எவ்வளோ முக்கியமோ, அதுக்கு திரைக்கதை எழுதுங்கிற ப்ரெஷருக்குள்ளே ரொம்ப போக தேவையில்லை. எழுதி பாருங்கள் உங்களுடைய கதையை, உங்களோட லைஃப்பை. நிறைய தவிக்க எழுதுங்க. இப்போ ஆதவன் நிறைய மேடைகளில் அவர் சொல்லுவார், இலக்கியம் பற்றின அந்தஸ்தை பற்றி, இலக்கிய பற்றின வரையறைகளை பற்றி கவலைப்படாதீங்க, அது யாரோ ஒருத்தவங்க உருவாக்குறது, அது மாறிட்டே இருக்கும். ஆனால் அது எங்கே நம்ம கண்டுபிடிக்க முடியும் நமக்கு வருதுன்னா, நம்ம முதல்ல எழுதணும் அது ஆக்சுவலாக. ஸோ அந்த வகையில் அப்படிப்பட்ட ஒரு 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 வகைமைக்குள்ளே ஆனந்த் ரொம்ப துணிச்சலாக இந்த நாவல் எழுதியிருக்கிறாருங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஆனந்த் மீது. அவர் திரும்ப அவர் டைரக்டராகவும் அவர் ஆக போகிறாருன்ற அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ அவன் நினச்சா அந்த படத்தையும் இதையும் அவர் எடுக்கலாம், படமாக எடுக்கலாம், இல்லை இன்னொரு நாவல் எழுதலாம். ஒரு பஃபர் டைமை இன்றைக்கி தெரியும். இப்போ நீங்கள் இப்போ கூகையில் இருக்கீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் ஒருத்தர்கிட்ட போய் சேர்றதுக்கு, நீங்கள் படம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்குன்னு தெரியும். இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளாம் ஒரு கதையோடு தானே இந்த சமூகத்தில் நம்ம சுற்றுறோம். மற்ற எல்லோரையும் விட நம்மக்கிட்ட நிறைய கதைகள் இருக்குல்ல. ஏன்னா நம்ம நிறைய கான்ஃப்ளிக்ட்டை சந்திக்கிறோம், சமூகம் சார்ந்து, தனிப்பட்ட மனிதன் சார்ந்து நிறைய சவால்களை சந்திக்கிறோம். இந்த சவால்களை எவ்வளோ நாள் நம்ம நினைவுகளே சேகரம் பண்ணிகிட்டே இருப்போம். எடுத்த ஒன்று ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் அப்படி இல்லைல்ல. ஸோ இந்த டைம் எவ்வளோ ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியும்? இதை நீங்கள் சிறுகதைகளாக நாவலாக எழுதுனீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற நவீன உலகத்தில் ஒரு மார்ஜினலைஸ் டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப தேவை இருக்குது. ஏன்னா நம்மளால் இன்றைக்கி ஏன் வந்து ஒரு தலித் அல்லாதவர்களோட தலித் டெக்ஸ்ட்டை இன்றைக்கி சினிமாவாக சொல்கிறதுக்கும் ஏன் இவ்வளோ, ஏன்னா அது இன்றைக்கி சமூகம் மேலும் 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 அடுத்த கட்டத்துக்கு அதை இந்த பாலிடிக்ஸினுடைய லேயர் புரிஞ்சிக்க விரும்புது. இப்போ ஒரு தலித் பாலிடிக்ஸை தலித்துகள் படமாக எடுக்கிறாங்க, தலித்துகள் நாவலாக எழுதுகிறாங்கன்னு ஒரு பக்கம் இருக்குது. அதே ஒரு நான் தலித் அதை பண்ணும்பொழுது ஒரு பெரும்பான்மை கூட்டம், ஒரு மௌனமான ஒரு பெரும்பான்மை ஆதரவு கொடுக்குறது நீங்கள் உணர்றீங்கன்றது நான் யோசிக்க. அது உங்களுக்கு தெரியும் எல்லாமே. அந்த ஆதரவு எப்படி கிடைக்குதுன்னா அப்படின்னா, ஓகே இவன் ஒரு பாலிடிக்ஸ் இவனும் அதானே பேசுகிறான், நம்ம இவனை ஆதரிச்சுட்டு போகலாமேங்கிற ஒரு சாதி மனப்பான்மை ஒரு மெஜாரிட்டினா அவங்கள மாற்றுது. அப்போ நம்மளுடைய கேம் இதில் என்னவாக இருக்கணும்னா, இன்னும் இந்த மார்ஜினலைஸ் கூட எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, எவ்வளோ சிடுக்குகள் இருக்குது, இன்னும் எவ்வளோ லேயராக பேச முடியும். அப்போ அவன் தொட முடியாத இடம், அதாவது நீ என் கூட போட்டிக்கு வந்துடுங்கிற ஒரு பயத்தில் நான் சொல்லலை. இன்னும் நிறைய கான்ஃப்ளிக்ட் நம்ம பேச 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 நான் என்ன ஆகும், தேர்ஸ் அ பிக் மார்க்கெட் கிரியேட் ஆகும் நமக்குள்ளே. நிறைய கதைகள் வரும், நிறைய பேர் படங்கள் எடுப்பாங்க. இன்றைக்கி கதைகள் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவுக்குள்ளே மிகப்பெரிய பஞ்சம் வந்து கதைகள் தான். அப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த கதையில் லைஃப்பில் கான்ஃப்ளிக்ட்டு, பெரிய ட்ராமாட்டிக், பெரிய வயலன்ஸ் யார் லைஃப்பில் இருக்குன்னு அவன் தேடும் போது திரும்பி பார்த்தா நான் தூக்கடா தலித் லைஃப்பில் இருக்குடா அப்படின்னு அவங்க அதை வந்து தே மேனிப்புலேட்டிங் தட். நான் அதுக்காக யாரும் அதனால் இப்போ இந்த லைஃப்பை இவங்க தான் எடுக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. நீங்கள் என்ன பண்ணுறோம்? அப்போ நம்ம கதைகளை நம்ம ஏன் சொல்லாமல் இவ்வளோ மௌனமாக இருக்கும்? ஒரு கிட்ட வாய்ப்பு தேடி அதுக்காக உட்காந்துறதை தாண்டி நம்ம கதைகளை நம்ம எழுதணும். அதுக்கான மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குது, நம்மக்கிட்ட லாங்குவேஜ் இருக்குது, லைஃப் இருக்குது, வட்டார வழக்கு இருக்குது. ஸோ ப்ளீஸ் ரைட் த ஆனந்த். ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யூ. நிறையா எழுதுங்க, வாழ்த்துக்கள். நான் அந்த நாவல் படித்த ஒரு விமர்சன கூட்டம் அந்த மாதிரி வச்சாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து பேசுகிறேன். நன்றி. ஆனந்த் வந்து எனக்கு இந்த புத்தகத்தை
சொல்லிவிட்டு அனுப்புனாப்புல. நான் இன்னும் முழுசாக படித்து முடிக்கல. ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தருடைய உடல்நிலை சார்ந்து கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு இருக்கனால கொஞ்சம் பண்ண முடியல. ஆனால் ஒரு 7-8 அத்தியாயம் படித்து முடித்தேன் நான். அந்த அளவில் வந்து எனக்கு வந்து இது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கதையை வந்து நிதானமாக இப்படிலாம் கூட்டுன்னு போவோம். ஃபஸ்ட்டு அந்த பாயத்தை டப்புன்னு விரித்து போட்டாப்புல, இதுதான் இந்த இடம், இதுதான் பிரச்சனை. அந்த 2 அத்தியாயத்தில் வந்து முதல்ல வந்து உங்களை அந்த உலகத்துக்குள்ளே வலிச்சுன்னு போயிடாப்புல. அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு அதுக்கடுத்து அது விரியுது. அது ரொம்ப அது என்ன சொல்கிறதுனா, சிலர்லாம் தயங்குவாங்க. அது எடுத்துனா அந்த உலகத்தை வந்து படார்னு விரித்து காட்டுறது இருக்குல்ல, இதுதான் பேச போகிறோம் அப்படி பொட்டில் அடிச்ச மாதிரி இருந்தது. அந்த துணிவு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ரொம்ப நெருக்கமாக எனக்கு என்னென்னா, கூகையிலேருந்து ஒன்று வரும்போதெல்லாம் எனக்கு எப்படின்னா, நான் ஒரு எனக்கு ஒரு பிரசவம் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் எல்லாமே. ஏன்னா அதே மாதிரி எதிர்படுற யாருமே சினிமா பற்றி யாராவது நம்மகிட்ட கேட்குறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நேராக நீ கூகைக்கு போய்ட்டான்னு சொல்லுவேன் நான். எங்கே யார் பார்த்தாலும் சரி. அது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கூகையிலிருந்து இப்படி ஒரு வந்ததுக்கு அது தொடர் நிகழ்வாக அது அங்கேருந்து ஒரு பரிணாம வளர்ச்சி ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு ரஞ்சித் தோழருக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன் முதல்ல. ரொம்ப அழகாக அது எனக்கு வந்து அந்த ஏரியா வந்து இன்னும் அது எந்த ஏரியான்னு பிடிப்படல. விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற பகுதியாக இருக்குது. ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் அப்பப்போ லீவுக்கு அங்கே போயிட்டு வர ஒரு ஆள். எங்கள் அப்பா வந்து கண்டமங்கலத்தில் கொஞ்ச நாள் இருந்தார். கண்டமங்கலத்தில் இருந்து ஒரு நாள் கண்டமங்கலம், நவமால் மருதூர், தென்னல், அரியூர் அப்படின்ட்டு பல பகுதியில் கொஞ்சம் வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து அடிக்கடி லீவுக்கு போகும்போது எனக்கு அந்த வட்டார வழக்கு வந்து ரொம்ப அப்படியே எனக்கு ஒரு ஒலியாகவே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. வெறும் எழுத்தாக இல்லாமல் எனக்கு அது ரொம்ப நெருக்கமாக இருந்தது. ஒரு கதாபாத்திரங்களுமே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் வழக்கமாக வந்து ஒருத்தரையும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூரிய அஸ்தமனத்தை கூட என்னென்னா, நம்ம யார் எந்த இடத்துல இருக்கிறோம், நம்மளோட பொருளாதாரம் என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல. ஒரு மண்ணெண்ணை தீர்ந்து விளக்கு அணையிற போகிற மாதிரி இருந்துச்சு அந்த சன்செட்டுங்கிறது இருக்குல்ல. அது அந்த வாழ்வியலுக்குள்ளேருந்தே இருக்குது எல்லாமே. அந்த சொல்லாடல்கள் எல்லாமே அது ரொம்ப இன்னும் ரசித்து அதை படிக்கணும்னு ஆசை. இன்னும் ஒரு நாளில் அதை நான் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு இது கூகையில் வந்து நம்ம இது ஒரு சிறப்பு கூட்டமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி.